ஆனால் இல்லை பிரிவினைவாதம் ஒன்றும் இல்லையா? அதில் 6 இஸ்லாமியர்கள் இறந்துருக்காங்கல்லண்ணே. அதில் 6 இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமிய குழந்தை இறந்துருக்கிறாங்க, அதில் இந்துக்கள் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க. என்ன பிரிவினைவாதங்கண்ணா? அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா. தீவிரவாதி மக்களை கொல்றதுக்காக வர்றான், அவனுக்கு என்ன மதம்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி தீவிரவாதியாக இருக்க முடியும்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தீவிரவாதியாக இருக்க முடியும். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, 1998 கோயம்புத்தூர் வெடிகுண்டில் இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு குண்டு வெடிச்சு ஒரு பிரச்சனையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், கிறிஸ்தவர் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், இந்துவும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம். கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பாம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்குமாங்கண்ணா? ஒரு சூசைட் பிளாஸ்ட் செய்யும் பொழுது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கண்ணா? மக்கள் உடைப்பார்கள், மக்கள் உடைப்பார்கள். இது வீகமெல்லாம் தேவையில்லைங்கண்ணா. ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி உரத்த குரலில் பேசுவாங்க. அதை தமிழ்நாடே கேட்கும், இந்தியாவே கேட்கும். அண்ணா, இப்போ நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் நிற்கின்றோம். வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள். யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தேர்தலில் யார் நிற்கலாம், யார் நிற்கக்கூடாதுன்னு வரையறை வகுத்திருக்கின்றார்கள். அதற்குட்பட்டுத்தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும். நான் யாரையும் இங்கே நியாயப்படுத்த விரும்பலை, யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை. யார் தேர்தலில் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா 6 தொகுதிக்கான இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ, கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்கான கம்பைன்டு மேனிஃபெஸ்டோ நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மற்ற 2 வேட்பாளர்கள் எந்த வகையில் நீங்கள் வேறுபடுறீங்க? அண்ணாமலை எந்த வகையில் வேறுபடுறாங்க? என்னையை பற்றி நான் எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் அறிவாளிகள். ஒரு ப்ரெஸ்ஸில் நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல. மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. பிரச்சாரத்தில் மக்கள் பார்க்குறாங்க. ஆமாங்கண்ணா, எல்லாருமே ஹாட்லைன் தான். பிரதமர் மோடி அவர்கள், மத்திய மந்திரி சபை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நேச்சுரலாக ஹாட்லைன் தான். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரும்பொழுது ஹாட்லைன் தான். ஒரு தொலைபேசியில் பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்குது. அப்படித்தான் இந்த கட்சியினுடைய தன்மை. நேரடியாக பிரதமராக இருக்கட்டும், மந்திரி சபையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினரால் எடுத்துச் செல்ல முடியும்.